குட் மார்னிங் ஆல். டுடே 3rd October 2025. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றத பார்க்கலாம். இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. இது பிபனாசி லெவலில் பேஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத நான் இங்கே காமிக்கிறேன். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா என்னென்ன நடக்குது, என்ன மாதிரி இன்னைக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வெரி கிளியராக பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைம் டிகே பயங்கரமாக இருந்தது. மார்க்கெட் வந்து பிட்டாஸ்க்கு ரொம்ப கம்மியாக இருந்தது. நீங்கள் ஒரு 4 லாட்டு போட்டு லிமிட் ஆர்டர் போட்டு விற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் 4 லாட்டு போட்டிருக்கீங்கன்னா இப்போ ரூ. 350 ரேட்டில் இருக்குது அப்படின்னா ரூ. 350 ரேட்டில் போயிட்டு நீங்கள் விற்கணும்னு லிமிட் ஆர்டர் போட்டிருந்தீங்கன்னா ஒரு லாட்டு தான் விற்கிது. திருப்பி மீதி 3 லாட்டு வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இன்றைக்கி ரொம்ப வந்து நீங்கள் பை பண்ணால் செல் பண்ண முடியலை, செல் பண்ணால் பை பண்ண முடியலை. கால் எடுத்தாலும் சரி, புட்டு எடுத்தாலும் சரி, மார்க்கெட் வந்து ரொம்ப 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 மோசமாக இருந்தது. பெரிய அளவில் இது பண்ண முடியல. ஸோ காலையில் ஒரு செல் சிக்னல் வந்தது, அதுக்கப்புறம் ஒரு பை சிக்னல் வந்து மார்க்கெட்டை மேலே தூக்கிடுச்சு. பட் அப்படி போயும் பெரிய ப்ரீமியம் வந்து மூவ் ஆகலை. டைம் டிகேனால இந்த மார்க்கெட் வந்து பெரிய அளவில் இது பண்ணலை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து புட் சைடு கிட்டத்தட்ட 670 ரூபா இருந்த ப்ரீமியம் வந்து 540 ரூபா என்னமோ கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஸோ பெரிய ப்ரீமியம் டிகே வந்து புட் சைடு நடந்தது. கால் சைடு வந்து 150 பாயிண்ட் ஏறினாலுமே அங்கே கொடுத்தது 30-40 பாயிண்ட் தான் கொடுத்தான் கால் சைடு. ஸோ இன்னைக்கு பெரிய பையர்ஸ் யாரும் உள்ள வரல. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்தோட ஸ்டார்ட் கான்ட்ராக்டு. ஆனால் பெரிய பையர்ஸும் செல்லர்ஸும் வரல. என்ன ரீசன்னு தெரியல. யூஎஸ் ட்ரம்ப்போட டாரிஃப் ஒரு பக்கம். ஸோ அது கீழே விழுவாமல் இந்தியன் மார்க்கெட்டை பார்த்துக்கணுன்னு இன்னொரு சைடு. ஸோ இந்த 2 போராட்டத்துக்கு இடையில் ஸோ மார்க்கெட் வந்து ஃப்ரைடே நல்லா இருந்தது, எக்ஸ்பைரி முடிஞ்சுது. அதுக்கப்புறம் திருப்பி மீண்டு வர்றப்ப நல்லா தான் போயிட்டு இருந்தது. பட் இன்றைக்கி வந்து ரொம்ப 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 ஒரு ப்ரீமியம் ஹெவி ப்ரீமியம் டிகே இன் புட் சைடு அண்ட் கால் சைடு நோ ப்ரீமியம் ஏறவே இல்லை. தெர் இஸ் நோ ப்ரீமியம் அப் சைடு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம ரோபோவில் இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு இதை எடுத்து இது பண்ணும். பட் ட்ராப் டவுனும் அதிகமாக இருக்குது. ஸோ நிஃப்டி சைடு பார்த்தோன்னா நிஃப்டி சைடு நல்ல மூமெண்ட் வந்து இருந்தது. ஆஃப்டர் மார்க்கெட் வந்து 215க்கு அப்புறம் நல்ல மூமெண்ட் இருந்தது. பட் நீங்கள் எங்கே எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து அடி வாங்குற மாதிரி தான் இருந்தது எல்லாமே. ஸோ ட்ரேடு பண்ணுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த லெவலை பேஸ் பண்ணி பிவோட் லெவலை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஸோ மண்டே ஒரு நல்ல ட்ரேடில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஆல். பை பை.